ஆச்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் திருக்கட்டிட ஊராட்சி மேட்டுப்பட்டி நந்தனாவியல் கிராமத்தில் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கும் எனது காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் பொது விநியோக திட்டம் பார்த்தீங்கன்னா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான் முதலாக தமிழ்நாட்டில் இந்த பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்தி அந்த திட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் எடுத்து செல்லப்பட்டு அதையெல்லாம் கடந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற திட்டத்தின் அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் நேற்றைய தினம் நினைவு நாள் கொண்டாடிக்கின்ற நூற்றாண்டு விழா நாயகர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. எந்த திட்டமாக இருந்தாலும் அது இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை திட்டங்களுக்கும் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு. அதன் அத்தனையும் வளர்ச்சிக்கான திட்டங்கள். அதோடு மட்டுமல்ல, இலவச மின்சாரமாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ் மொழியை செம்மொழியாக்கி தந்தார். தமிழ் இனத்திற்காகவே தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட வழிவந்த நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவருடைய ஆட்சி முழுவதுமாக ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் இன்றைக்கு முன்னணியில் இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார். அதிலே பெண்களுக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம், அதே மாதிரி இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி போன்ற மகத்தான திட்டங்கள், எண்ணியூர் காப்போம் நம்மை காக்கும் 48 போன்ற அந்த விபத்தில் ஏற்படக்கூடிய அந்த மக்களை பாதுகாக்கின்ற திட்டமாக இருக்கட்டும், இப்படி நிறைய திட்டங்கள் மக்கள் இன்றைக்கு பயன்படுத்தி விட்டு வருகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 1,17,00,000 குடும்ப தலைவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கின்ற மகத்தான திட்டத்தை செயல்படுத்தி காட்டிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்பதை நாம் யாரும் மறந்துவிடவில்லை. அதோடு மட்டுமல்ல, அந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியவர் இன்றைய வருங்கால தமிழகத்துடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்ற மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தினார். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு நாளைக்கு நம்ம முதலமைச்சர் கோயம்புத்தூர்ல ஒரு திட்டத்தை தொடங்க இருக்கிறார், தமிழ் புதல்வன் திட்டம். முதல்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு +2 முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்கிறப்போ நிறைய குடும்பங்கள்ல ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் +2 படிச்சது போதும்னு பெண்களை கல்வியை நிறுத்திட்டாங்க. இதை அறிந்த நம்ம முதலமைச்சர் அவர்கள் அந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் ரூபாய் 1000 வழங்குகின்ற திட்டத்தை செயல்படுத்தினார். அதன் மூலமாக இன்றைக்கு பெண்கள் கல்வி உயர்கல்வி படிக்கின்ற அந்த சதவீதமானது அதிகரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட திட்டத்துடைய தொடக்கம் நாளைய தினம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக +2 முடித்துவிட்டு உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தினை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய ஆட்சியுடைய அத்தனை திட்டங்களையும் பார்த்தோம்னா விளிம்பு நிலை மக்கள், அடித்தட்டு மக்களுடைய ஆட்சிக்காக இன்றைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கின்ற அந்த ஆட்சியில் தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய குழு உறுப்பினர்களும் என்னென்ன சொல்றாங்களோ அத்தனையும் நாங்க நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அவங்க 2 பேரும் காங்கிரஸ் கட்சியுடைய இயக்கத்தில் இருந்தாலும் இன்றைக்கு திமுகவோடு அவர்கள் துணை நிற்கக்கூடியவர்கள் என்கின்ற அடிப்படையில் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நமது கண்ணனாக இருக்கட்டும், நமது ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் ஜெயபாலா இருக்கட்டும், இங்க இருக்கின்ற நமது கருப்பையாக இருக்கட்டும், பாண்டியனாக இருக்கட்டும், அத்தனை பேரும் இந்த பகுதி மக்களுக்காக அயராது பாடப்படக்கூடியவர்கள். அதே சூழ்நிலையில் நீங்கள் தேர்தல் வந்தாலும் தேர்தல் காலத்திலும் நமது தலைவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊராட்சி முதல் ஊராட்சி நம்ம தொகுதியிலே திருக்கட்டளை என்பதை நான் நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன். அதனால இங்க இருக்கின்ற தலைவர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், இன்னும் என்னென்ன திட்டங்கள் நம்ம ஊருக்கு வேணும், திருக்கட்டளைக்கு என்னென்ன திட்டங்கள் வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனடியாக நிறைவேற்றி தருவன். புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி செல்கின்ற சாலையை முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தில் 4 வழி சாலையாக மாற்றுவதற்கு முதல் கட்டமாக 5 கிலோமீட்டருக்கு 37 கோடி ரூபாய்கள் இன்றைக்கு பணிகள்
நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு 5 கிலோமீட்டருக்கு 45 கோடி ரூபாயில அனுமதி வழங்க இருக்கிறார்கள். அடுத்த ஆண்டுக்குள்ளாக புதுக்கோட்டை முதல் அறந்தாங்கி வரை 4 வழிச்சாலையாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட இந்த நல்ல ஆட்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டு உங்கள் அனைவரும்